நம் தமிழ் மீதும் நம் தமிழ் பாரம்பரியத்தின் மீதும் உள்ள அளவு கடந்த அன்பை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் பங்கையும் வழிநடத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இவர் டெக்சாஸ் தமிழ் அகாடமி உருவாவதற்கு மிகவும் பெருந்துணையாக இருந்தவர் மற்றும் சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கத்தின் அட்வைசரி போர்டு மெம்பரில் இருந்து அவரது பங்கை தமிழுக்காக இன்னும் ஆர்வமுடன் செய்து கொண்டிருக்கிறார். நமது பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார். நமது சிறந்த விருந்தினர் திரு டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை இங்கே மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அவருக்கு ஆஸ்டின் செந்தமிழ் அக்கறை மூலியமாக எங்களால் முடிந்த கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் தமிழ் மக்களாகிய உங்களை குடும்ப உறுப்பினர்களாக கண்டுகளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் குழந்தைகளுடைய தமிழ் கல்விக்காக ஆர்வத்தோடு உழைக்கும் உழைப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் முக்கியமாக குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் ஆர்வத்துடன் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான நேரத்தை அதிகமாக செலவிட்டு என்னை போன்றவர்கள் இல்லை நம்மை போன்றவர்கள் அதிக நேரம் எடுக்காமல் அவர்களுக்கு வழிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த பள்ளி தொடங்கப்பட்டு ஆரம்ப நிலையில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும் என்ற மனதார நினைக்கும் ஒரு ஆர்வத்தில் ஒரு சில வார்த்தைகள். முதற்கண் இந்த பள்ளிக்கு வாழ்த்துக்கள். பள்ளி ஆரம்ப நிலை என்பது கிட்டத்தட்ட ஒரு சிறு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது போன்றுதான். ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் தவழ்ந்து எழுந்து நடந்து ஓடி ஆடி பின்னர் தானாகவே பள்ளிகளுக்கும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வளர்ந்து வரும் சூழ்நிலை போன்றுதான் ஒரு பள்ளியும் ஆரம்பத்தில் ஒரு தவழ்ந்து பின் நிமிர்ந்து எழுந்து நடக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த காலகட்டத்தில் நிறைய சிரமங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு தன்னை சுற்றி இருக்கும் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய தெரியாது. அதுபோலவே தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் இந்த பள்ளியும் அவர்களெல்லாம் உற்று கவனித்து அந்தந்த நேரத்தில் நிகழக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் அது முறையாக கையாண்டு பள்ளியை நேராக எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே குழந்தைகளுக்கெல்லாம் வேக்சின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்களுடைய நோய் தடுப்புகள்லாம் கொண்டு போயிருக்கிறோம். அதுபோல் நமது சட்டத்திட்ட வரையறைகளும் இந்த பள்ளியில் ஒழுங்காக அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பள்ளி பாடத்திட்டங்கள் அருமையாக அமைந்திருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பள்ளிகள் எந்த பாடத்திட்டம் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகளுடைய தன்மை ஒரு 3 வகையாக இருக்கும். அதாவது ஒன்று நேட்டிவ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க குழந்தைகள். அதுக்கப்புறம் அதுக்கு நேர ஆப்போசிட்டாக நான் நேட்டிவ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேட்டிவ் ஸ்பீக்கிங்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு குழந்தைகள், இலங்கை தமிழ் குழந்தைகள் அவங்கள வேணால் சொல்லலாம். அவங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா காலை எழுந்ததுலேருந்து வெளியில் போனாலும் எங்கே போனாலும் தமிழ் சூழ்நிலைகளாகவே இருக்கும். அவங்க காதில்
பொத்திக்கிட்டால் கூட தமிழ் உள்ள வந்து விழவும் வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதில் படித்து வரக்கூடிய குழந்தைகள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேர். நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இந்த தமிழை பற்றி சுத்தமாக தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, சூழ்நிலையும் இருக்காது. ஆனால் தமிழ் மொழியை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கு வரக்கூடியவங்க அவங்க தமிழ் பாடத்தை எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெர்மன் மொழியை கற்றுக்க போனாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த சூழ்நிலை. அது நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் இது ரெண்டுக்கு இடைப்பட்டையில் இன்னொரு நிலை இருக்குது. அதுதான் வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹெரிட்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் தான் நம்ம குழந்தைகள், இங்கு உள்ள குழந்தைகள் வருவாங்க. இங்கே உள்ள நம்ம தமிழ் குழந்தைகள் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வீட்டில் மட்டும்தான் பெற்றோர்கள் அதுவும் விருப்பப்பட்டு அதிகமாக ஒரு நம்பிக்கை வச்சு ஆர்வம் வச்சு சொல்லிக் கொடுக்குறவங்க பெற்றோர்கள் இருக்கிறதுல தான் வந்து தமிழ் கிடைக்கும். அது போக வெளியில் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தான். ஆகவே அவங்க வந்து ஹெரிட்டேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும்போது ஆங்கிலமும் கலந்து சொல்லிக் கொடுப்பது முறையாக இருக்கும். அதுதான் வந்து டெக்சஸ் எஜுகேஷனல் ஏஜென்சி TEA அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற விதமும் அதுதான். அதாவது லாங்குவேஜ் அதர் தேன் இங்கிலீஷ், LOTEன்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ் அதர் தேன் இங்கிலீஷ் கேட்டகரியில் வரக்கூடிய எந்த மொழியையும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முதன்மையான மொழியை மனசில் வச்சுக்கிட்டு இரண்டாவது மொழியாக கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. தட் இஸ் கால் LOTE. நம்ம தமிழும் வந்து LOTE கேட்டகரியில் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஸோ நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது மிகுந்த தமிழார்வத்தோடு நம்ம எப்போவுமே தமிழை புகுத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அவங்க ஆங்கிலத்தோடு சேர்ந்து கற்பது தான் முறையாக இருக்கும். அவங்களுக்கு ஏன்னா போய் சேர வேண்டியது மொழி, அவங்க புரிய வேண்டியது நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம். ஸோ இந்த அறிவுரையை மட்டும் நான் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட தமிழ் பள்ளிங்கிற முறையில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு சொல்லிக்கிறேன், ஒரு உரிமையோடு சொல்லிக்கிறேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லபடியாக குழந்தை நடந்து வரட்டும், வளர்ந்து வரட்டும், படித்து வரட்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டுகளிக்க மிக ஆர்வமாக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த குழந்தைகள் வந்து தமிழ் பள்ளியின் மூலமாக தமிழை கற்று அவங்க பேசுவது, எழுதுவது போன்ற விஷயங்களிலே நான் பார்க்கணும்னு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். ஐயா, உங்களின் உத்வேகமான மற்றும் ஆழமான உரை எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வார்த்தைகள் எங்களை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் சேவைக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நம் பள்ளியின் ஆரம்ப பள்ளியிலிருந்து நமக்கு வழிகாட்டியாகவும் நம் நல விரும்பியாகவும் நெருங்கிய நண்பராகவும் இருந்து நம்மளை வழிநடத்திய திரு சக்திவேல் சபாபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர் ஆஸ்டின் தமிழ் பள்ளியின் போர்டு மெம்பராகவும் இருக்கும் இவர் அனைவரும் நன்கு அறிவர். அவர்களுக்கு நன்றி கூறிய வேண்டிய பெரும் கடமை நமக்கு உள்ளது. ஐயா, எங்களின் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு ஆஸ்டின் செந்தமிழ் அகாடமி மூலியமாக கௌரவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சொன்ன மாதிரி ஆஸ்டின் தமிழ் பள்ளியில் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ பிரின்சிபல். ஸோ இது வந்து என்ன ஒரு உணர்வு அப்படி இருக்குன்னா, எல்லாமே தெரிஞ்ச முகங்களாக இருக்குது. முன்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாமே, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே தெரிஞ்ச முகங்கள். நம்ம நியாஸில் ஸ்கூல் நடத்தும்போது எல்லோரும் அங்கே ஒன்றா ஒரு ஓரமும் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து தனியாக ஒரு
பள்ளி தனியாக ஆரம்பித்து அவங்கள நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் விழா அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அந்த வகையில் பசங்கள்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுக்கல, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி விவேக் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னென்னா, நம்மளை எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, நம்ம அவங்கள ஒருத்தர் தானே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்மையாலுமே ஏற்பட்டுச்சு. ஸோ நம்ம எதுக்கு சீஃப் கெஸ்ட்டு வர்றாங்க, கூப்பிட்டா வர்றாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதனால் எப்போவுமே ஆஸ்டின் தமிழ் ஸ்கூல் தனியார் ஸ்கூலாக ரன் பண்ணாலும் எப்போவுமே உங்களுக்கு இந்த பள்ளிக்கு எந்த உதவி வேணும்னாலும் எனி டைம் எங்களுடைய நிர்வாக குழு தயாராக இருக்குது. எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எந்த உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆஸ்டின் தமிழ் பள்ளி வந்து பார்த்திங்கன்னா 2013 ஆஸ்டின் தமிழ் சங்கத்தோடு சேர்ந்து ஆரம்பித்த பள்ளி. அந்த அப்புறமா வந்து அது தனியாக பிரிஞ்சு தனி ஸ்கூலாக உருவாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் 12வது வருஷத்தில் இந்த ஸ்கூலை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். 13வது வருஷத்துக்கு அடுத்த வருஷம் போக போகிறோம். விச் மீன்ஸ் டீனேஜ் குழந்தைங்க எங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஐயா நம்ம கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஆஸ்டின் செந்தமிழ் பள்ளி. இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்தி ஒன்றொன்னா சொல்லிக் கொடுத்து இதை நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வரணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யணும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், எல்லா வாலண்டியர் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு உதவி செய்யணும். ஸோ இதனால் இது வந்து ஊர் கூடி தேர்தலுக்கும் விழாவாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த முதல் பள்ளி ஆண்டு விழாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவோ வேலைகள் செஞ்சுருப்பீங்க. எல்லா வேலைகளுக்கும் இப்போ வந்து பசங்க வந்து அதை வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த அந்த எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாமல் போயிடும். இந்த பள்ளி ஆண்டு விழா இன்னும் 50-100 வருஷம் அப்படின்னு மென்மேலும் வளரணும்னு மனதார பாராட்டும். ஒரு மனிதனுடைய அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க பேசுகிற மொழி, அவங்களுடைய முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம அவங்களுடைய அடையாளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் நம்மளுடைய அடையாளம் நமக்கு என்னன்னு தெரியும். தமிழ் மொழி, தமிழ்நாடு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். நம்ம அமெரிக்க மண்ணில் இருந்தாலும் நம்ம அந்த அடையாளத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் அதனுடைய உறுதியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு எல்லாரும் ஒரு உறுதுணையாக நம்ம அதுக்கு உதவி பண்ணால் தான் வந்து இது பண்ண முடியும். அதனால் வந்து பசங்க தமிழ் படிக்கிறது, அவங்க இங்கிலீஷ்லேயே பேசினாலும் பரவாயில்ல, பேசட்டும். அது ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசினா கூட போதும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழில் புகுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அது வெளியில் வரும். உங்கள் குழந்தைங்க நாளைக்கு இந்த நாட்டில் வந்து அதிபரானா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வெளியே அமெரிக்காவில் பிறந்தான், அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம எப்பவுமே தொலைக்கக்கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதாகவும் இருக்கணும். தமிழ் மொழி பார்த்திங்க அப்படின்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணார். என்னென்னா இங்கிலீஷ் மொழியை அவங்களுடைய கண்ட்ரியோட நேஷ்னல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 200 வருஷம் உள்ள ஒரு கல்ச்சர், அமெரிக்கன் கல்ச்சர். அந்த கல்ச்சரை இப்போ தான் வந்து அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ பெருமிதம் பண்ணோம், எப்படி நம்ம காலரை தூக்கி விடணும்னு பார்த்துக்கோங்க. 2000 வருஷம் 3000 வருஷம் பெருமை உள்ள தமிழ் மொழியை நம்ம எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ கர்வமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். தமிழ் மொழியை நம்ம பசங்க படிக்கும்போது அவங்க மொழியை மட்டும் கற்றுக்கல, அவங்களுடைய கலாச்சாரம், அதனுடைய விழாக்கள், உறவுகள் எல்லாமே வந்து அதை பற்றி படிக்கிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது, இப்படி தான் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படி உபசரிக்கிறது, அதிலிருந்து எல்லாமே வந்து கற்றுக்கிறாங்க. அதனால் ஒரு மொழியை கற்றுக்கிறதுங்கிறது வந்து அது மொழி மட்டும் இல்லாமல் நிறையா அதை பின்தொடர்ந்து நிறையா வந்து அதை கற்றுக்கிறாங்க. இந்த தமிழ் மொழி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொன்மையான மொழி, உலகத்திலே இருக்கிற மொழியில் தொன்மையான மொழி. அந்த தொன்மையான மொழியை வந்து
ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து நம்ம பசங்களுக்கு தவறாமல் அதுக்கு தமிழ் மொழியை இப்போ சொல்லிக் கொடுத்து எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களுடைய நேரத்தை விட்டு எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாலுமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சொந்த வேலையை விட்டு அவங்க சினிமாவுக்கு போகலாம், இல்லை வீட்டில் ஒரு படத்தை போட்டு உட்காந்துருக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாலுமே வந்து அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு தமிழ் மொழியினுடைய பற்று. ஸோ அதனால் அவங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதுவும் இல்லாமல் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். இங்கே வல்ல ஒவ்வொரு டீச்சரும் சரி, வாலியன்டரும் சரி, அவங்க இறைவனுக்கு சமமாக கருதப்படுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஸோ அந்த பாணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீச்சரும் உண்மையாலுமே பெருமைப்பட வேண்டியது, நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டியது இறைவனுக்கு சமம் பார்க்க வேண்டியது. அப்புறம் நம்ம ஆஸ்டின் செந்தமிழ் பள்ளியினுடைய நிர்வாக குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏன்னா ஒரு ஆண்டு விழாவை நடத்துறது அவ்வளோ சாதாரண கிடையாது. நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு 2 ஆண்டுகளை நடத்தினோம். ஏன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 2ஆக பிரித்து நடத்தினோம், 2 வாரம் நடத்தினோம். ஸோ அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ வேலைகளை இழுத்து போட்டு எல்லாம் பண்ணி இவ்வளோ பேரத்தை இங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து பிக் சல்யூட். தேங்க்யூ. அப்புறம் ரீசெண்டாக வந்து ஆஸ்டின் தமிழ் சங்கத்தோட ஆம்பல் மலரில் நம்ம ஸ்கூல் ஆஸ்டின் செந்தமிழ் தமிழ் ஸ்கூலோட குழந்தைகள் நிறைய வந்து டிராயிங்ஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சிலர் அந்த குழந்தை வந்து போட்டிருக்கு, ஒரு டிராயிங் வரைஞ்சி போட்டிருக்கு, தமிழ் வளர்ப்போம் வாரியர் அப்படின்னு. அந்த குழந்தை மனசில் எவ்வளோ ஒரு இது இருக்கும், அதை வரையும் போது அந்த மனசில் எப்படி இருந்திருக்கும், தமிழ் வளர்ப்போம் வாரியர் அப்படின்னு அது சொல்லுது அப்படின்னு அதை பார்க்கும்போது இன்னுமே புல்லரிச்சிருச்சேன். ஸோ அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ யார் அது பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க, நிறைய கோபுரம் வரைஞ்சிருந்தாங்க, மீன் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, அப்புறம் கிராமத்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க, அப்புறம் இந்த மார்வல் அண்ட் ஸ்டார் வார்ஸ் அதெல்லாம் வந்து வரைஞ்சி பார்த்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து தலைவர்கள் படமெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் போட் அண்ட் மலை அதெல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. மரங்களை காப்பாற்றுங்கள், இது ஒரு அருமையான இது. அது ஒரு என்விரான்மெண்டல் இதுவாக வந்து மரங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வரைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது உண்மையாலுமே ரொம்ப மெய்சில் போச்சு. ஸோ ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த உதவி வேணும்னாலும் ஆஸ்டின் தமிழ் ஸ்கூலு நிர்வாக குழு நாடுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம் உதவி செய்வதற்கு. இந்த வாய்ப்பிற்கு ரொம்ப நன்றி. என்னை அழைத்ததற்கு வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து தமிழ் வளர்ப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி திரு சக்தி அவர்களே.